யோ விஸ்வம், இங்க வாயா. சார், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்த, என்ன பண்ணலாம் சொல்லு. ஐயா, அவனை அடிச்சு துவைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதை விட பெட்டர் ஐடியா ஒன்று இருக்கு. என்னையா? ரஞ்சினி கொலை கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அது ஒண்ணு போதுமே சார், மறந்துட்டீங்களா? சார், அந்த கொலை கேஸ்ல முக்கியமான குற்றவாளிகளே அபியும் தொல்காப்பியனும் தான். அந்த பையன் இன்னும் ஜாமீன்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கான். நாம கொஞ்சம் பிரஷர் கொடுத்து அந்த ஃபைலை தூசி தட்டினா போதும், கேஸ் சிவியர் ஆக்ஷனுக்கு வந்துடும். அட ஆமா, நல்ல ஐடியா தான். என்னையா இன்னும் இந்த கேஸை முடிக்கல? எதுக்கு இந்த அக்யூஸ்ட வெளியே நடமாட விட்டுருக்கீங்கன்னு எதையாவது சொல்லி அந்த தொல்காப்பியனை தூக்கி உள்ள போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த அபியையும் தூக்கி உள்ள போட்டுடலாம். சூப்பர் ஐடியாயா. ஆதி, கவலையை விடுங்க, இது சுண்டக்கா மேட்ரு. நான் முடிச்சிடுறேன். உடனே முடிங்க அங்கிள். என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா உடனே முடிஞ்சிடும். பாருங்க, இதை முடிக்கிறனா இல்லையா பாருங்க. இல்ல சார், சார் அடிக்காதீங்க சார். சார் விடுங்க சார், சார் அடிக்காதீங்க சார். சார் நான் இருக்கல சார். சார் அடிக்காதீங்க. சார் இருக்காருங்களா? பர்சனலா பார்க்கணும் சார். சார் இல்ல சார், இல்ல சார், நான் இருக்கல சார். சார் இல்ல சார், சார் ஐயோ சார், சத்தியமா இருக்கல சார். சார் இல்ல சார், சத்தியமா இருக்கல சார். சார் இல்ல சார், ஐயோ சார், இல்ல சார், இல்ல சார். சொல்லு. நிறுத்தியா? ஏன் அவங்களை அடிக்கிறீங்க? திருட்டுக்க சார். போயா, விசாரிச்சுக்கலாம், போயா போ. சார், ஹலோ தொல்காப்பியன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஆனா இப்ப நான் வந்தது ஒரு முக்கியமான விஷயமா பேச. சொல்லுங்க தொல்காப்பியன். சார், நான் அந்த உபேந்திராவை பார்த்தேன். இஸ் இட்? ஆமா சார், அவன் சென்னையில தான் இருக்கான். எப்படி சொல்றீங்க? சார், நான் அவனை நேர்லயே பார்த்தேன். பிடிக்கணும்னு நான் அவனை துரத்திட்டு போனேன். ஆனா அவன் தப்பிச்சிட்டான். என்ன சார் சிரிக்கிறீங்க? அவன் இப்ப இங்கதான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் தொல்காப்பியன். அதான் நீங்களும் விரட்டி இருக்கீங்க, அவனும் பயந்து ஓடி இருக்கான். ரீசெண்டா எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஒரு லாட்ஜுக்கு ரைடுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல உபேந்திராவை பார்த்து அடையாளம் கண்டுகிட்ட ஒரு போலீஸ்காரரை கடுமையா தாக்கிட்டு அதே ரூமுக்குள்ள அவரை வச்சு பூட்டிட்டு உபேந்திரா எஸ்கேப் ஆயிட்டான். என்ன சார் சொல்றீங்க? நல்ல வேளையா அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒன்னும் ஆகல தொல்காப்பியன். சுயநினைவு திரும்பி இப்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. சார், இப்ப என்ன சார் பண்ணலாம்? யோசிப்போம். இத்தனை நாள் காணாம போனவன் இப்ப எதுக்காக வந்திருக்கான்? அவனுடைய நோக்கம் என்ன? அவன் தனியாளா இல்ல யாராவது சப்போர்ட்டுக்கு இருக்காங்களா? இப்ப அவன் எங்க இருக்கான்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான வேலை இருக்கு. யோ, அவங்களை தூக்கி லாக்கப்ல போடுங்க. வாங்க தொல்காப்பியன். ஐயோ சார் அடிக்காதீங்க. சார் போடா. சானி தத பப மகரி ரி சா சரி சப மத பம பத சா சானி தத பப மகரி ரி சா சரி சப தக்கதி குதக ததிங்கன தொம் தாக் தனக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தா சதக்கு தனக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தை தாக் தனக்கு ஜம் தனக்கு கிணக்கு ஜம் தா தஜம் தக்க திக்கு கருது தொம் தா தஜம் தக்க திக்கு கருது தொம் தா தஜம் தக்க திக்கு கருது தொம் சா சானி தத பப மாஸ்டர், மாஸ்டர், என்னாச்சு மாஸ்டர்? நத்திங் கங்கா, நத்திங். சில நினைவுகள் வரும்போது நான் கொஞ்சம் உக்ரமாயிடுவேன். அவ்வளோதான். ஐ எம் ஆல் ரைட். கங்கா, மாஸ்டர், நீ என்ன கல்கத்தால தானே முதல்ல மீட் பண்ண? ஆமா மாஸ்டர். எனக்கு ஞாபகம் இருக்கு. முதல்ல என் ப்ரோக்ராம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி என் ஸ்டூடெண்டா சேர்ந்து டான்ஸ் கத்துக்கிட்டல. ஞாபகம் இருக்கு. நீ பார்த்தப்ப இருந்த உபேந்திரா வேற,
இப்ப இருக்கிற உபேந்திராவே வேற. என்னாச்சு மாஸ்டர்? இப்போ நான் தெரு தெருவா சுத்திக்கிட்டு ஒரு தலைமறைவா வாழ்ற ஒரு குற்றவாளி. என்ன மாஸ்டர், நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நீங்க போய் அப்படி? அதான் கங்கா விதி. அது எப்படி யார் வாழ்க்கை புரட்டி போடுன்னு சொல்ல முடியாது. ஒன்ன மாதிரி தான் அவளும் என்கிட்ட டான்ஸ் கத்துக்க வந்தா. அவன் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா. என்னோட தேவதையாவே மாறிட்டா கங்கா. எஸ், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச காலம் சந்தோஷமா வாழ்ந்தோம். அது கடவுளுக்கே பொறுக்கல. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெருசா வளர்ந்து அவ என்ன பிரிஞ்சிட்டா. டைவர்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னால அவளை மறக்க முடியல. அதுக்கு பிறகு ஒருத்தன் அவளை பணத்துக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க நினைச்சான். அதுக்கப்புறம் மாஸ்டர், ரஞ்சினி அவளை கொலை பண்ணிட்டான். கொன்னிட்டு கேட்க போன என்ன கொலைகாரன்னு என் மேல பழிய போட்டுட்டான். சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு எதிராக அமைஞ்சது. போலீஸ் என்ன தேட ஆரம்பிச்சுட்டாங்க. செய்யாத குற்றத்துக்காக நான் மாட்டிக்க விரும்பல. நான் இங்கிருந்து ஓடிட்டேன். ஆனா செய்யாத இன்னொரு குற்றத்துக்காக கர்நாடகா ஜெயில 6 மாசமா இருந்தேன். இன்னும் என்னோட கஷ்டம் தீரல கங்கா. இங்க வந்தப்ப என்னாச்சு தெரியுமா? என் தேவதைய கொன்ன பாவிங்க என்ன அடியாள கண்டுகிட்டு துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நான் அவங்க கிட்ட இந்த தப்பிச்சு ஓடி வரும்போதுதான் உன்னை சந்திச்சேன். போது கங்கா, போதும். டான்ஸ் டான்ஸ் நிம்மதியா வாழ்ந்தானா இப்படி வேட்ட நாய் துரத்துற மாதிரி அலையிறதும் ஓடுறதும் போதும். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எங்கேயாவது ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க போவீங்க மாஸ்டர்? கலிபோர்னியால ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல என்னை வாத்தியார கூப்பிட்டு இருக்காங்க. நான் அங்க போயிடலான்னு இருக்கேன். அங்க போனாதான் என்னால நிம்மதியா வாழ முடியும். அதுக்காக தான் இங்க வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்க. கங்கா, உன்னால எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க மாஸ்டர். இவ்வளவு வேதனையோட இருக்கிற உங்களுக்கு உதவுறது என்னோட கடமை. என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் அமெரிக்கா போறதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும். அது வேற ஒரு பேர்ல எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அது வரைக்கும் நான் இங்க தங்கணும் கங்கா. திரும்பவும் கேக்குறேன், என்ன தப்பா எடுத்துக்காத. எனக்கு நீ உதவ முடியுமா? என்ன மாஸ்டர் நீங்க? கொஞ்ச காலமா இருந்தாலும் என்னோட குரு ஸ்தானத்துல இருந்தவர் நீங்க. என்னால ஆனா அத்தனை உதவியும் நான் செய்யறேன். இப்ப என்ன, உடனடியா நீங்க எங்கேயாவது சேஃபா தங்கணும், அதானே? ஆமா கங்கா. உங்களை ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வர சொன்னேன். எஸ் சார். அந்த ரஞ்சினி மர்டர் கேஸ் என்ன ஆச்சு? என்ன மறந்துட்டீங்களா? நோ சார், நாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த கேஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான பிரேக் கிடைச்சிருக்கு. என்ன? அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளி உபேந்திரா இப்ப சென்னையில தான் சார் இருக்கான். அவனை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கூட பார்த்துருக்காங்க. அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு சார். நீ குற்றவாளின்னு சொன்னியே, அவன் பேர் என்ன சொன்ன? உபேந்திரா சார். அப்போ உபேந்திரா தான் மெயின் அக்யூஸ்ட்னு சொல்ற? ஆமா சார். என்ன கமிஷனர் சார், என்ன நடக்குது உங்க டிபார்ட்மெண்ட்ல? இந்த கேஸ்ல தெளிவா அபியும் அவன் கூட சுத்திட்டு இருக்க தொல்காப்பியனும் தான் குற்றவாளியும் பிடிச்சு உள்ள போட்டீங்க. நடுவுல என்ன குழப்பம் நடந்துச்சோ தெரியல. அந்த பழைய இன்ஸ்பெக்டர் மாதிரி இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் ஜாமீன் கிடைக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்?
அது இல்லாம இவர் புதுசா உபேந்திரான்னு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அவன் தான் குற்றவாளின்னு எங்ககிட்டயே கதை சொல்றாரு. இல்ல சார், அப்படி இல்ல. அந்த உபேந்திரா தான் குற்றவாளி. அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஆதாரம் இருக்கா? நீ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வந்ததுக்கு அப்புறம் உருவான ஆதாரமா? இல்ல சார், நான் அப்படிப்பட்டவன் இல்ல. அட போயா, நீ சொல்ற புது கதையை நம்புற ஆள் நான் இல்லையா? ஏன் ஆபீசர், அபி தொல்காப்பின் மேல இருக்கிற குற்றச்சாட்டு நீங்களே கிளியர் பண்ற மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு அன்ஃபேரா தெரியல? நோ சார், என் டியூட்டி என்னன்னு எனக்கு தெரியும். என்ன டியூட்டி? யூ ஹேவ் டு டெல் மீ சார் ஆன்சர். ப்ளீஸ், என்னோட மேலதிகாரிக்கும் மினிஸ்டருக்கும் மட்டும் தான் நான் ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு விளக்கம் தர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரியா, அவருடைய கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேணாம். என் கேள்விக்கு பதில் சொல்லியா? நீ சொல்றிய உபேந்திரான்னு அவனை இதுக்கு முன்னாடி உன் கண்ணால பாத்திருக்கியா? ஆமா சார், உபேந்திராவை நான் ஒரு தடவை ட்ரேஸ் பண்ணிருக்கேன். சும்மா இரியா, எனக்கு என்னமோ நீ யாரையோ காப்பாத்துறதுக்காக உபேந்திரா அது இதுன்னு கதை விடுற மாதிரி தெரியுது. யோ, நான் நேரடியாவே கேக்குறேன்யா, அந்த அபிக்கும் தொல்காப்பியனுக்கும் ஃபேவர் பண்றியா? சாரி சார், நான் எப்போ நியாயத்தோட பக்கம் தான் இருப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. என்னையா நியாயம் பேசுற நீ? இந்த கேஸ்ல அபியை தூக்கி உள்ள வச்சாங்களா இல்லையா? அபி குற்றவாளி இல்லங்கிறதால தான் கோர்ட் அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு. ஜாமீன் தானே கொடுத்திருக்கு, குற்றவாளி இல்லைன்னு விடுதலை பண்ணலையே. அந்த தொல்காப்பியனுக்கு நிபந்தனையோட ஜாமீன், அபிக்கு நிபந்தனையற்ற ஜாமீன், ஆக மொத்தம் ஜாமீன் தானையா? யார் நிரபராதின்னு சொல்லலையே. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன பொசிஷன்? சார், அந்த உபேந்திராவை கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம். ஆஃப்டர் தட் எவ்ரிதிங் வில் பி கிளியர் சார். பார்க்கலாம். பேச்சை குறைச்சிட்டு நடவடிக்கையில இறங்குங்க. நீங்க சொல்ற அந்த உபேந்திராவை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள பிடிச்சு ஒப்படைக்கணும். ஓகே சார். நாமெல்லாம் சட்டத்தை காப்பாத்துறவங்க. இதுல வேண்டியவங்களை பாதுகாக்கணும், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படியெல்லாம் யோசிச்சா நம்ம போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கு மரியாதையே இல்ல. புரியுதா? நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க சார். போங்க, போய் அபி தொல்காப்பியனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. போங்க. சார், வாங்க சொல்றேன். என்ன சார், ஏதாவது சிக்கலா? உள்ள எஸ்பியோட மினிஸ்டர் சங்கரபாண்டியும் ஆதியும் இருந்தாங்க. நான் உங்களுக்கும் அபிக்கும் ஃபேவர் பண்ற மாதிரி குற்றம் சாட்டி பேசிட்டு இருக்காங்க. உபேந்திரான்னு ஒருத்தன் நிஜமாவே இருக்கானாங்கிற அளவுக்கு மினிஸ்டர் பேசிட்டு இருக்காரு. என்ன சார், இது அநியாயமா இருக்கு. அவங்க அதிகாரத்தை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உண்மையை மறைக்க ட்ரை பண்றாங்க. சார், இதுல ஏதாவது பிரச்சனை வருமா சார்? நான் என்ன சார் பண்ணணும்? பிரச்சனை இனிமே வர வேண்டியதில்லை. இப்பவே நீங்க பிரச்சனையில தான் இருக்கீங்க. அந்த உபேந்திராவை உடனடியா பிடிச்சாகணும், இல்லைன்னா உங்களுக்கும் அபிக்கும் ஆபத்து. சார், போலீஸ் அவனை பிடிச்சிடாதா? போலீஸ்ல மாட்டினாலும் பிரச்சனை தான். ஏன் தெரியுமா? இப்ப இருக்கிற நிலைமையில உபேந்திரா போலீஸ்ல மாட்டினானா மந்திரி பேச்சை கேட்டு கேஸ வேற மாதிரி திசை திருப்பி உபேந்திராவை சாட்சியாவும் உங்களை குற்றவாளியாவும் மாத்தினாலும் மாத்திடுவாங்க. அது எப்படி சார்? அவங்களோட நடவடிக்கை எல்லாம் அப்படிதான் இருக்கு. ரஞ்சனி கேஸ்ல நீங்களும் அபியும் ஜாமீன்ல வெளியே இருக்கீங்க. அதை கேன்சல் பண்ற சூழ்நிலையை உருவாக்கி உங்களையும் அபியும் உள்ளதுல குறியா இருக்காங்க. இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன சார்? அப்படி வாங்க. உபேந்திரா அவங்க கிட்ட மாட்டக்கூடாது, நம்ம கையில தான் மாட்டணும். சோ நீங்களும் அவனை தேடுங்க, நானும் தேடுறேன். அவனை நாம பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நமக்கு தான் வாய்ப்பு இருக்கு உண்மையை நிரூபிக்க. சார், ஓகே சார், நானும் முடிஞ்ச அளவுக்கு அவனை தேடி பார்க்குறேன் சார். கண்டிப்பா சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அப்புறமே தேங்க்யூ சார். அங்கிள், ஒருவேளை உண்மையிலேயே அந்த உபேந்திரா இங்க இருந்து இந்த இன்ஸ்பெக்டர் அவனை புடிச்சிட்டா? என்ன, அபியும் தொல்காப்பியனும் தப்பிச்சிடுவாங்க? நோ, அவங்க தப்பிக்கவே கூடாது. அவங்க தப்பிக்க கூடாதுன்னா உபேந்திரா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும் கிடைக்கூடாது, அந்த அபி குரூப் கிட்டையும் கிடைக்கூடாது. ஆமா மாப்ள, அந்த உபேந்திராவா ரஞ்சனியை கொலை பண்ணா அப்புறம் எப்படி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவன் தான் கொலை பண்ணான்னு நினைக்குது? போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைக்கல, அந்த அபி குரூப்பும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற இந்த இன்ஸ்பெக்டரும் தான் நினைக்கிறாங்க. அது சரி, யார் பண்ணிருப்பாங்க இந்த கொலைய? நோ ஐடியா அங்கிள்.
ஏன் மாப்ள அபிய சிக்க வைக்கிறதுக்காக நீங்க ஏதாவது என்ன அங்கிள் நீங்க இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சதே நான் தான். ரஞ்சினி எங்க வீட்டு பொண்ணு மாதிரி அங்கிள். நான் போய் சும்மா தமாஷ் பண்ண மாப்ள. சரி விடுங்க. இந்த பாருங்க மாப்ள, இப்ப நம்ம போலீஸ் தேடுறது அந்த உபேந்திராவை. அவன் அவங்க கையிலயோ அந்த அபி குரூப் கையிலயோ மாட்டவே கூடாது. நம்ம ஆளுங்களை விட்டு அவங்கள ஃபாலோ பண்ண வச்சு அவங்க அந்த உபேந்திராவை நெருங்கும் போது நாம டக்குன்னு தூக்கிடணும். யாருக்கும் தெரியாம அந்த உபேந்திராவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அபி தொல்காப்பியம் 2 பேரையும் பர்மனண்டா உள்ள தள்ளிடுவோம். இந்தாங்க. வாங்க மாஸ்டர். இது உங்க வீடு தானே? ஆமா. உங்க ஃபேமிலி மட்டும் தான் இருக்காங்களா? ஆமா, நாங்க மட்டும் தான் இருக்கோம். வாங்க. உங்க பேரை சொன்ன உடனே டாக்டர் ஃபீஸே வாங்க மாட்டேன்ட்டாரு. அது மட்டும் இல்ல மாமா, திருமலாச்சாரியார் மாதிரி ஒரு நேர்மையான கண்ணியமான மனுஷனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாதுன்னு அங்க எல்லாரும் சொன்னாங்க. அவங்களா சொல்றாங்களா இல்ல நீயா எனக்காக சொல்றியா? பல நேரங்கள்ல நீ இப்படி சொல்லித்தானே என்ன ஏமாத்திட்டு இருக்க. உங்க பேரை சொன்ன உடனே அவ்வளவு அருமையான ட்ரீட்மெண்ட். பக்கத்திலேயே இருந்து கவனிச்சு. திருமலாச்சாரினா என்ன சும்மாவா? கங்கா, யார் இவரு? இவர் பேர் உபேந்திரா, பெரிய டான்சர். டான்சரா? எந்த மாதிரி டான்சர்? எல்லா விதமான கிளாசிக்கல் டான்ஸும் ஆடுவாரு. பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்காரு. தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். இங்க தங்கறதுக்கு ஏதோ இடம்? பின்னாடி ஒரு போர்ஷன் ஃப்ரீயா இருக்குல்ல, அதை கொடுக்கலாமே.